மண்டே ஈவினிங் இப்போ பார்த்திங்கன்னா 2வது நாளாகவும் ஸ்னோ கண்டினியூவாக கொட்டி கொண்டிருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு பின்புறமாக உள்ள பகுதி. ஸ்னோ கொட்டிகிட்டே அப்போ மரங்கள் எல்லாம் ஆல்ரெடி பழுதாக போய் கொண்டிருக்குது. அப்போ சரி இருக்கிற காய்களை பிடுங்கிட்டு விடுவோம்னுட்டு இந்த ஸ்னோவுக்குள்ளேயும் போய் நின்று பிடுங்குறேன். நீ ரெண்டா விட்டால் அப்படியே இனி பிடுங்க முடியாது. மிளகாயை கொஞ்சம் பிடுங்கி விடுவோம்னுட்டு மிளகாய் பிடுங்கி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு இந்த முறை ஏர்லி ஸ்னோன்றபடியாக கொட்டை வலிக்கிட்டுது ஸ்னோ. அப்போ பிடுங்காமல் விட்டுட்டா எல்லாம் இனி அப்படியே அழுகி போயிடும். அப்போ அதுக்காக இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு விடுவோம் பண்ணிட்டு இப்போ மிளகாய் பிடுங்கி கொண்டிருக்கிறேன். கறி மிளகாயும் அங்கால காய்ச்சிருந்தது. அதை ஸ்னோவில் மூடிட்டு கடுமையாக குளிராக இருந்தது. அப்போ மிளகாயை மட்டும் பிடுங்கிட்டு விடுவோம் பண்ணிட்டு தான் இருக்கிற கண்டுகளை பார்த்து பிடுங்கி கொண்டிருக்கிறேன். இவ்வளோ மிளகாயும் 2 கண்ணிலேருந்து பிடுங்கின மிளகாய். இது கத்தரி கண்டு. இதுலேயும் சின்ன சின்ன பிஞ்சியல் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் இனி பிடுங்க இயலாது. அப்படியே மிளகாயெல்லாம் பிடுங்கிட்டு இப்படியே ஸ்னோவோட அன்றைய நாள் எங்களுக்கு போச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.